ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் புதுசாக ஒரு டிப் பென்சில் வாங்கியிருக்கிறேன். அதுதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு வந்துட்டு என்னடா சொல்லியிருப்பீங்க, என்னடா 100 சப்ஸ்கிரைபரில் ஏதோ அன்பாக்சிங் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. அது ஏன்னா நான் 200 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ரீச் பண்ணியிருக்கிறேன். சாரி, உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ண 200 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா டிப் பென்சில், இந்த டிப் பென்சில் தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது 40 ரூபா. வாங்க ஓப்பன் பண்ணலாம். டிப் பென்சில் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது ரேட் எவ்வளோன்னா 40 ருபீஸ் பாருங்க. இது கூட ஃப்ரீ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா டிப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் டிப்பே இருக்குது. உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். என்ன வீடியோன்னா, நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். அது உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டே காமிக்க போகிறேன். நிறைய கோயிலுக்கு போவோம், அந்த வீடியோவில் பார்த்துக்கங்க. சூப்பராக இருக்குங்க. எழுதுறதுக்கு நல்லா கிரிப்புக்கு நல்லா இருக்கு. கிரிப்புக்கு நல்லா கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு. பின்னாடி ஒரு எரேசரு பாருங்க. 0.7 டிப்பு. இருங்க, உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நோட் எதுவும் கிடைக்குமா நீங்கள் பண்ணி பார்த்து. என் தம்பி பேக்கு தான் அங்கே பாருங்கள். என் தம்பி புதுசாக பேடு வாங்கியிருக்கான், நருட்டோ. என் தம்பிக்கு அவன் பேக்கில் தான் ஏதாச்சும் நோட் இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்த்தா ஒரு நோட்டு கிடைக்க மாட்டேங்குது. சரி, இதில் எழுதுவோம். ஆனால் இன்னொரு நோட்டில். சரி, ஃபஸ்ட்டு இப்போ டிப்பை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே எவ்வளோ டிப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னா 6 டிப்பு கொடுத்துருக்காங்க கைஸ். வாங்க உள்ளே போடலாம். பார்த்தீங்கன்னா டிப்பு உள்ள போட்டாச்சே. பாருங்க, எழுதி காமிக்கிறேன். கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் எழுத முடியலையே. வேறு கிளார் அடிக்குதுங்க கைஸ். ஸோ கைஸ், ஜம்முன்னு எழுதுது பாருங்கள். இது டிப் பென்சில் நல்லா இருந்துச்சு. எழுதுறதுக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. வாங்க எல்லாத்தையும் உள்ளே வைக்கலாம். ஒரு டிப் பென்சிலு. இது கலரும் கூட இல்லை, கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ட்ராயிங்க்கும் யூஸ் ஆகும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். இது கிரிப்பு நல்லா இருக்குது எழுதுறதுக்கு. என்ன சில டிப் பென்சில் வலிக்கிட்டு போகும். இது அப்படி எடுக்காது. சில பேர் கேமலின் பென்சிலில் அந்த கிரிப்புக்குன்னே ஒன்று கொடுத்துருப்பானுங்க. அது என்னமோ ஒன்று போட்டிருப்பானுங்க. ஆனால் இதுக்கு அதெல்லாம் இல்லை. என்னமோ பிளாட்டிக்ஸ்லேயே அந்த ஐயோ பிளாஸ்டிக்லேயே செதுக்கியிருக்காங்க. என்னமோ பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கிரிப்பு வருது. உள்ளே வைக்கலாம். எனக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே ஓப்பன் பண்ணி எழுதுகிறேன். சரி, இது உள்ளே போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. பாருங்க கைஸ், இதை பண்ணி எல்லாம் பேக் பண்ணி ஜம்முன்னு வச்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறினதுக்காட்டிக்கு. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்குது. ஏன்னா இப்போ எவ்வளோன்னா 152 சப்ஸ்கிரைபரு. நான் ஆகஸ்ட் 3 அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அப்போ ஆரம்பித்த வீடியோ இப்போ அதுக்குள்ளே 152 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் 200 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தோடனே உங்களுக்கு நான் ஏதாச்சும் சொல்லி அன்பாக்சிங் பண்ணி ஏதாச்சும் மறக்காமல் நான் போடுறேன். நீங்களும் ஏதாச்சும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அன்பாக்சிங் பண்ணுறதுன்னு. சரிங்க கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.